வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி தேவஸ்தானம் ஏற்கனவே இருந்த பழைய முறையை மீண்டும் அமல்படுத்த பரிசீலனை செய்து வருகிறது. அது என்ன முறை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். மேலும் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான செய்திகளை நமது சேனலிலிருந்து தினமும் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் திருப்பதி சென்று சுவாமி தரிசனம் செய்வதற்கு சில மாதங்களுக்கு முன்பே ரூ. ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டை ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கணும். அப்படி புக் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் திருப்பதியில் உடனே போய் தரிசனம் பண்ண முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா பஸ்ஸுலேயோ இல்லை ட்ரெயின்லேயோ டூரிஸ்ட் பேக்கேஜ் போட்டிருப்பாங்க. அந்த பேக்கேஜ் மூலிமாவும் நீங்கள் போய் ஈஸியாக சுவாமி தரிசனம் பண்ணலாம். ஆனால் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அனைவருக்கும் சாத்தியப்படாத ஒன்று. அதே போல் பார்த்திங்கன்னா திருப்பதியிலிருந்து நடந்து மலையேறி சுவாமி தரிசனம் செய்பவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் திவ்ய தரிசன் டிக்கெட் டோக்கனும் மீண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. அலிப்புரி பாதையிலும் ஸ்ரீவாரி பாதையிலும் செல்பவர்கள் தொடக்கத்திலேயே தரிசன டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். இலவச தரிசன டோக்கன் பார்த்திங்கன்னா திருமலையில் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதற்கான காத்திருப்பு நேரம் பார்த்திங்கன்னா குறைந்தது 8 to 10 மணி நேரமாவது ஆகும். சில வருடங்களுக்கு முன்பு வரை ஆன்லைன் டிக்கெட் மட்டுமில்லாமல் திருப்பதி மலையிலேயே ரூ. செலுத்தி டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளும் வசதி இருந்தது. பக்தர்கள் நேரடியாக கவுண்டர்களில் சென்று ரூ. செலுத்தி டிக்கெட்டை வாங்கி கொண்டு தரிசனத்துக்கு சென்று கொண்டிருந்தனர். ஆனால் சமீப காலமாக இந்த வசதி நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் ஏராளமானோர் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு புகார் அளித்து வந்தனர். பக்தர்களின் நலன் கருதி திருப்பதி தேவஸ்தானம் மீண்டும் ஆஃப்லைன் கவுண்டர்களை அமைக்க பரிசீலனை செய்து வருகிறது. மீண்டும் ரூ. டிக்கெட் கவுண்டர்களை திருமலையில் அமைத்தால் பக்தர்கள் பல வாரங்கள் காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய அவசியம் நீங்கும். அதே போல் பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு செல்பவர்களும் இனி நேரடியாக சென்று ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்டை வாங்கி தரிசனம் செய்யலாம். என்ன நேயர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன். வணக்கம் நேயர்களே.